சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பாமக தொடங்கின காலத்திலிருந்து இவ்வளோ மோசமான நிலைமையில இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஏதோ கொஞ்சம் கீழே போகும் வரும் அப்படி மேனேஜ் பண்ணிட்டு ஃப்ளோட்டிங் அரவுண்ட் இங்கிலீஷ்ல அது பாட்டுக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அரசியல் கட்சி அப்படி பேரோட இருந்தது. அன்புமணி ராமதாஸ் தலைமை பொறுப்பெடுத்தாவிட்டு நல்ல கட்சியை வளர்க்க தொடங்கிட்டார். அன்புமணியோட வளர்ச்சி யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ அவன் அப்பாக்கே பிடிக்காம போச்சு. அது என்னமோ அது ஃபேமிலி பாலிடிக்ஸ். அவரோட பேரனை கொண்டு வரணும்னு பார்த்தார் முகுந்தனை. அன்புமணி சொல்றாராம் ஒரே குடும்பத்திலேருந்து 4 பேர் இருந்தா கட்சி உருப்படுமான்னு கேட்கிறாராம். அதுக்கு டாக்டர் ஐயா சொல்றாரா உங்க பொண்டாட்டி மட்டும் உள்ள சேர்த்துக்கணும், அது மட்டும் கட்சி உருப்படுமா? அப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்க மட்டும் இருக்கலையான்னு திருப்பி கேட்டிருக்காரு. அன்புமணியை சொன்ன எல்லாரும் தூண்டி விடுறாங்களாம், கட்சியை உடைங்க சொல்ல வேணாம், அவர் ஓல்டு மேன், அவர் ஹர்ட் பண்ண வேணான்னு பாக்குறேன்னு. ஆனா இந்த நிலைமை நீடித்தால் இன்னும் அதிகமாக அன்புமணிக்கு அவரை இன்சல்ட் பண்ணி அவரை அவமரியாதை பண்ணி அவரை மனசை உடைய வச்சிங்கன்னா கட்சியை உடைக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. இவர் திமுகவோட ஆதரவாகணும்னு பாக்குறாரு. யாரு? டாக்டர் ஐயா. பிசிக எப்படியாவது வெளியில விஜய் கூட சேர்ந்துட்டுனா அந்த இடம் ஓபனிங் நமக்கு காலி, உள்ள டப்புன்னு பூந்துக்கலாம்னு பாக்குறாரு. டிஎம்கே 200 இடத்துல போட்டி போட போகுதுங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, 200 இடத்துல போட்டி போட போகுது சார். 200 திமுக போட்டி போட போறாங்க. 36 எப்படி சார் கூட்டுறீங்க? அப்படிதான் பண்ணுவார் ஸ்டாலின். அவ்வளவுதான் கொடுப்பேன். ஸ்டாலின் பெருந்தன்மையா இருப்பார் சார். எப்படி லாஸ்ட் நாடாளுமன்ற எலெக்ஷன்ல 2019 கொடுத்த சீட் அதே சீட்டு கொடுத்தாருல. எம்பி பதவிக்கு கம்பல்ஷன் கம்மி, எம்எல்ஏக்கு கம்பல்ஷன் அதிகம். குறைஞ்சது 40 பாஜக போட்டி போடணும். 40 போட்டி போட்டா மீதி 20 மற்ற கட்சிகளை பிரிச்சு கொடுக்கலாம். பாமக 20க்கு எப்படி சார் ஒத்துப்பாங்க? 20க்குள்ள எப்படி ஒத்துப்பாங்க? பாமக இந்த கூட்டணியில் இருக்கணும்னா பாஜகவோட கம்மியான சீட்டு வாங்கினாதான் இருக்க முடியும்னு ஒரு ரூல் வந்தாச்சு. டாஸ்மாக் கூடிய எம்டி விசாகனை விசாரணைக்கெல்லாம் கூட்டு போயிருக்காங்க. பல முக்கியமான தலைகளும் சிக்கி இருக்காங்க. இது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக சார் வாய்ப்பு இருக்கு? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விசாகன் அப்ரூவரா மாறிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அவர்கிட்டே எல்லாம் வந்துடுதுன்னா இது பிரச்சனை வேற லெவல்ல போகுது. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி பிரகாஷம் சுவாமி இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். பாமக வன்னியர் சங்க மாநாடு சமீபத்தில் தான் நடந்து முடிந்தது. அதாவது 2 ரூமுக்குள்ள சீனியர் டாக்டரும் ஜூனியர் டாக்டரும் பேசிக்க வேண்டிய விஷயத்த மாநாடு போட்டு பேசிட்டாங்கன்னு எல்லாருமே கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாநாடு முடித்த பிறகு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருந்தாரு. வெறும் 13 பேர் தான் வந்திருந்தாங்க. 200 பேருக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க, வெறும் 13 பேர் தான் வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு, அந்த விழாவுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களே ஆப்சண்ட். மறுபடியும் கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கோஷ்டி பூசல். இன்னொரு பக்கம் ஜி.கே. மணி ஒரு கட்சி நெருக்கடியான காலத்தில் இருக்குங்கிறாரு. பலரும் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே பாமகவுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? சீனியருக்கும் ஜூனியருக்கும் டேர்ம் சரியில்லையா? என்ன காரணத்துக்காக கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கு? என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு பாமகவை பொறுத்த வரைக்கும்? பாமக தொடங்கின காலத்திலிருந்து இவ்வளோ மோசமான நிலைமையில இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஏதோ கொஞ்சம் கீழே போகும் வரும் அப்படி மேனேஜ் பண்ணிட்டு ஃப்ளோட்டிங் அரவுண்ட் இங்கிலீஷ்ல ஃப்ளோட்டிங் அரவுண்டா இருந்தது. அது பாட்டுக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அரசியல் கட்சி அப்படி பேரோட இருந்தது. அன்புமணி ராமதாஸ் தலைமை பொறுப்பெடுத்தாவிட்டு நல்ல கட்சியை வளர்க்க தொடங்கிட்டார். எப்படி அண்ணாமலை இங்கே பிஜேபி வளர்த்தாரோ அந்த மாதிரி டாக்டர் அன்புமணி பாமக வளர்த்து எடுத்தார். அது எடுத்ததுக்கு காரணமே போன தேர்தலில் தருமபுரியில் சௌமியா அன்புமணிக்கு வந்த வாக்குகள், மற்ற இடங்களில் பாமக வந்த வாக்குகள் எல்லாமே பாமகவோட வெற்றி நோக்கி போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு தோத்துட்டாங்க. தோக்குறதுங்கிறது இருக்கதான். ஆனா எப்படி போட்டி போட்டாங்க, டஃப் ஃபைட் கொடுத்தாங்கன்னு பாக்குறீங்க. அதனால பாமக அந்த அளவுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு இளைஞர் யாரும் கூட சொன்னாங்க, சின்ன எம்ஜிஆர். நாங்க அவரை பாக்குறது வெள்ளையா எம்ஜிஆர் மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல எப்பவுமே இந்த வெள்ளையா இருக்கிறவங்க வெள்ளையாருக்குள்ள பொய் சொல்ல மாட்டாங்க, மாதிரி வெள்ளையாருக்கு ஓட்டு போடுங்கம்பாங்க. அதனாலதான் அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு காரணமே அவர் ஃபேரா இருக்காரு, நல்லா பேசுறாரு. அந்த ரீசனுக்காக அது எஃபெக்ட் ஆகி ஓரளவுக்கு பழிச்சது, கிராம மக்கள் நல்லா பழிச்சது. இது என்ன ஆகி போச்சு, அன்புமணியோட வளர்ச்சி யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ அவன் அப்பாக்கே பிடிக்காம போச்சு. அது என்னமோ அது ஃபேமிலி பாலிடிக்ஸ். அவரோட பேரனை கொண்டு வரணும்னு பார்த்தார் முகுந்தனை. இவர் இளைஞரணிக்கு தலைவராக போகணுன்னு பார்த்தாரு, போட்டார். இவர் கேட்காம அன்புமணி அவர் எந்த ஃபங்க்ஷன் கூப்பிடுறதில்லை. மாநாட்டில் சீட்டு கூட முகுந்தனுக்கு கொடுக்கல சார். மாநாடு சீட்டு கூட கொடுக்கல. அன்புமணி அவர் ஓரம் கட்டி தான் வைக்கிறாரு. அன்புமணி சொல்றாராம் ஒரே குடும்பத்திலேருந்து 4 பேர் இருந்தால் கட்சி உருப்படுமான்னு கேட்குறாராம்.
அதுக்கு டாக்டர் ஐயா சொல்கிறாருன்னா உங்கள் பொண்டாட்டி மட்டும் உள்ளே சேர்த்துக்கணும், அது மட்டும் கட்சி உருப்படுமா? அவங்க பாமக சார்பில் எல்லா இடத்துக்கும் போகிறாங்களே, அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் மட்டும் இருக்கலையான்னு திருப்பி கேட்டிருக்காரு. இது இந்த சார் மருமகள் விசஸ் பேரன் சண்டையா? மருமகன் விசஸ் பேரன் இல்லை, சௌமியா வர்றது பெரிய பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அந்த அம்மா வந்து கொஞ்சம் டைனமிக்காக இருக்காங்க, கொஞ்சம் நல்லா ரொம்ப போல்டாக இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க, மக்கள் மத்தியில் நல்ல பிரபலம் ஆகிட்டு வராங்க. ஷீ இஸ் அட்ராக்டிவ். அந்த 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 ஃபேக்டரில் அது நிறைய க்ரௌடு வருது. அது வந்து கட்சிக்காரெல்லாம் போய் சொல்கிறேன், என்னங்க ஐயா மருமகள்லாம் நீங்கள் நிற்க வைக்கிறீங்க, அவங்கெல்லாம் போகிறாங்க, அது எல்லாம் பிரச்சனை ஆகுது. இப்போ மாவட்ட நிர்வாகிகளுக்கு கூட்டம் போட்டாங்க, 216 மாவட்ட நிர்வாகிகள் மொத்தம் தமிழ்நாட்டில் 13 பேர் தான் வந்தாங்க. அப்போ என்ன ஆகிடுது, மீதி 203 அன்புமணி கூட இருக்காங்க. அன்புமணியும் வரல, அன்புமணி வரல, அவரோட ஆதரவாளரும் வரல. இப்போ கிளீனாக தெரிஞ்சு போச்சு கட்சி யார் பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அன்புமணி பின்னாடி தான் கட்சி இருக்கு, அன்புமணி பின்னாடி தான் கட்சி இருக்கு. ஆனால் அன்புமணி சொல்கிறாரு, நான் கட்சியை உடைக்க மாட்டேன், அதுக்கு எப்போ அது காலம் கணியும் போது பார்க்கலாம், அது வரைக்கும் நான் பொறுத்து தான் போவேன். டாக்டர் அன்புமணி ரொம்ப பொறுத்து போகிறார். அவரை சீண்டி பார்க்குறாங்க, அவர் வந்து என்னென்ன எப்படிலாம் அவர் இன்சல்ட் பண்ண முடியுமோ அப்படி இன்சல்ட் பண்ணுறாங்க. பொது மேடையில் அவர் பக்கத்தில் வச்சுக்கின்னு அவர் கட்சி தலைவர் இல்லை அவனை நீக்குவேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இன்சல்ட்டோட ஹையஸ்ட் பீக் ஆஃப் இன்சல்ட். ஒருத்தர் எவ்வளோ மரியாதை கொடுக்கணுமோ அவ்வளோ மரியாதை கொடுக்கணும். எலெக்ஷன் நான் உருவாக்குன கட்சி, நீங்க உருவாக்குன கட்சி, நீங்க கேட்கணும், நான் சொல்றத நீங்க கேட்கலன்னா கட்சி கடல்ல தூக்கி வீசிடுவேங்கறாரு ஐயா. ரைட். ஆனா எலெக்ஷன் கமிஷன்ல இது பதிவு பண்ற கட்சி தானே, அது ஒன்று, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. அப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு இல்லை நீங்கள் ரிப்போர்ட் அமைச்சிங்களா, செயற்குழு பொதுக்குழு கூட்டினீங்களா? எடப்பாடி என்ன பண்ணார், அவர் பதவியிலேருந்து வரணும் ஆசைப்பட்டு ஓபிஎஸ் எடுக்கிறது என்ன பண்ணார், செயற்குழு பொதுக்குழு கூட்டினாரா இல்லையா? கூட்டிட்டு அவர் அந்த பதவி அந்த ஒருங்கிணைப்பாளர்லாம் அபாலிஷ் பண்ணி பொது செயலாளர் திருப்பி கொண்டு வந்து, தப்பா ரைட்டா வேற விஷயம், முறையா பண்ணார். எடப்பாடி முறையா பண்ணார். பொதுக்குழு கூட்டினார், செயற்குழு கூட்டினார், எல்லாத்தையும் கூட்டினார், எல்லாம் நான் தான் தலைவர் மற்றவங்களை வச்சு அறிக்கை வச்சாரு. அவர் தலைவர் பதவி எடுத்துக்கினாரு. தலைவர்னா என்ன, பொது செயலாளர் பதவி. அந்த கட்சியில் தலைவர் கிடையாது. இன்ஃபேக்ட் டிஎம்கேல தலைவர் ரொம்ப நாள் கிடையவே கிடையாது. அண்ணா பொது செயலாளர். ஏன்னா திமுக தலைவர் பதவி ரிசர்வ் ஃபார் பெரியார். 1950 திமுக தலைவர் பதவி பெரியார் தான் இருக்கு. 67 வந்து அண்ணா வந்த போது அப்போ கூட தலைவரை மாட்டேன்றார், பொது செயலாளர் தான் இருந்தார். கலைஞர் வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் டிஎம்கே. திமுகவின் முதல் தலைவர் கலைஞர் தான். அப்புறம் இப்போ ஸ்டாலின் 2வது தலைவர். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவருங்கிறது இப்போ டிஎம்கேல பார்த்தீங்கன்னா எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக வரும். பொதுக்குழு செயற்குழு கூடி ஸ்டாலினை தலைவராக போட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணோம். இங்கே நீ நாளிலே நீ கிடையாது, ஸ்கூல் டீச்சர் மாதிரி நாளிலே நீ வராத கிடையாது. அந்த மாதிரி சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது. அது வந்து ஒரு டாக்டர் சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு படித்தவர் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ அன்புமணியை சொன்ன எல்லாரும் தூண்டி விடுறாங்களாம், கட்சியை உடைங்க சொல்கிறார். வேணாம், அவர் ஓல்டு மேன், அவர் ஹர்ட் பண்ண வேணான்னு பார்க்குறேன்னு. ஆனால் இந்த நிலைமை நீடித்தால் இன்னும் அதிகமாக அன்புமணிக்கு வந்து நீங்கள் வந்து அவரை இன்சல்ட் பண்ணி அவரை அவமரியாதை பண்ணி அவரை வந்து மனசை உடைய வச்சிங்கன்னா கட்சியை உடைக்கிறதுக்கு தயாராக இருக்கார் அவர். அன்புமணி கட்சியை உடைச்சிட்டு போகிற தயாராக இருக்கார். ஏன்னா மெஜாரிட்டி அவரோட தான் இருக்குது. நீங்கள் சும்மா ஒரு பேஜ் நாம்கே வார்த்தை ஒரு பேர் வச்சுக்கோங்க, நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் போனால் கூட வச்சுக்கோங்க, பிஎம்கேவோட சிம்பலும் ஃப்ளாகும் இவர்கிட்ட தான் வரும். ஏன்னா இவர் தான் மெஜாரிட்டி. ரூல் சுப்ரீம் கோர்ட் ரூலிங் இருக்குது. இந்த நேஷனல் எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த ரூலை மாற்ற முடியாது. ஸோ எப்படி அதிமுக கொடியும் சின்னமும் இவர்கிட்ட எடப்பாடிகிட்ட இருக்கோ அந்த மாதிரி கொடியும் சின்னமும் பெரியவர்கிட்ட போகாது, டாக்டர் அன்புமணிட்டு தான் போவோம். அன்புமணிகிட்ட போச்சுன்னா பெரியவர் என்ன பண்ணுவார், பணம் இல்லைன்னா மாமழம் இல்லைன்னா என்ன பண்ணுவார், கட்சி பேரில் என்ன பண்ணுவார், வன்னியர் சங்கம் ஆரம்பிப்பாரா, அது அவருக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ தூரம் சீண்டி பார்க்க முடியுமோ அவ்வளோ சீண்டி பார்க்குறாங்க. இது வந்து அன்புமணியோட பொறுமை வந்து அளவுக்கு மீறி போச்சுன்னா கட்சி கண்டிப்பாக உடையும். அமித்ஷா சமீபத்தில் தான் சென்னை வந்தார். இந்த அமித்ஷா சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அன்புமணியுடைய பதவியை டாக்டர் ஐயா அப்படிங்கிட்டாரா? கண்டிப்பாக, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது இல்லாமல் இவர் திமுகவோட ஆதரவாக இருக்கணும்னு பார்க்குறாரு. யாரு? டாக்டர் ஐயா திமுக கூட்டணியில் வரணும்னு பார்க்குறாரு. சிஎம்ஏ சொல்லிட்டாரு எங்கள் கூட்டணிக்குள்ள பாமக வர முடியாதுன்ட்டார். இருந்தாலும் இவர் முயற்சி, ஏன்னா இருக்கிற கூட்டணி 2-3 கூட்டணி தான், திமுக அதிமுக விஜய் 3 தான் பெரிய கூட்டணி. விஜயோட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுகவும் பாஜகவும் கடைசி ஆப்ஷனாக வச்சுருக்காரு டாக்டர் ஐயா. கடைசி ஆப்ஷன் ஒன்றும் இல்லைன்னா அங்கே போகலாம். இதாக இருந்தால் அவங்க அவருக்கு என்ன ஐடியான்னா பிசிகா எப்படியாவது வெளியில் வந்து விஜய் கூட சேர்ந்துடும். சேர்ந்துட்டுனா அந்த இடம் ஓப்பனிங் நமக்கு காலி, உள்ள டப்புன்னு பூந்துக்கலான்னு பார்க்குறாரு.
ஆனால் விசிக்கு அது நடக்க போகிறது இல்லை. பிசிக்கு வெளியே வர விசிக்கு மாட்டாங்க வெளியே வரமாட்டாங்க. அவங்க வந்து அந்த என்னதான் கச்சமச்சா இருந்தால் மிதானிக்கு சண்டை இருந்தால் கூட அந்த ஸ்டாலின் அமைச்ச கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி இந்த 26 ப்ரூவ் ஆக போகுது. ஜெயிக்கிறாங்களே அது வேறு விஷயம். 26 ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. ஸோ கடைசியில் வேறு எங்கேயுமே வழி இல்லாமல் திருப்பி பாஜகட்ட வர்றதுக்கு டாக்டர் அன்புமணி சொல்கிறாராம், ஏன் அந்த தப்பை நம்ம பண்ணணும், ஏன் நம்ம எல்லா கட்சியிலையும் போய் நம்ம அசிங்க கெட்ட பேர் வாங்கிட்டு கதவை 3 நாட்டு திருப்பி பாஜகவுக்கு வரணும். பாஜக நமக்கு நல்ல பேர் இருக்கு, இங்கேயே ரீட்டைன் பண்ணி இப்போயே நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாமே. அன்புமணி சொன்னான், அப்போ அமித்ஷா பார்த்து பேசுகிறேன்னு சொல்லி நீங்கள் போகக்கூடாதுன்னாராம். நான் கட்சி தலைவர்னாராம், உன் பதவி தூக்குறேன்னாராம். சின்ன பசங்க விளையாடுற மாதிரி இதெல்லாம். அமித்ஷா போய் பார்த்து நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். ஏன்னா அந்த பீரியடில் அமித்ஷா வாண்டட் ஆல் தி என்டிஏ பார்ட்னர்ஸ் டு கம். தேமுதிக, பாமக, ஜிகே வாசன், தமிழ் மாநில காங்கிரஸ், கிருஷ்ணசாமி கட்சி எல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டார். கடைசியில் ஒன்றும் வர முடியல. இதே காரணம் தான். வாசன் அப்போ ஊரில் இல்லை, அது வர முடியல. அவர் யாரும் ஆள் அமைச்சர்களும் அனுப்பலை. ஆனால் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணியில் பாமக சேர முடியாதுன்னு தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் நோக்கர்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளருக்கும் தெரியும். ஏன்னா அங்கே இடம் க்ளோஸ்டு. பிசிகே இருக்காங்க அங்கே. பிசிகே விடுங்க, டிஎம்கே 200 இடத்துல போட்டி போட போகுதுங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், 200 இடத்துல போட்டி போட போகுது. 214 200 மீது 34 30 கொடுத்தீங்கன்னா எப்படி வந்து காங்கிரஸ் வேற ஷோடாங்கிட்ட போய் சொல்லி ஆட்சியில் பங்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க. சார் 200 திமுக போட்டி போட போறாங்க, 36 எப்படி சார் கூட்டுறீங்க பகிர்ந்து? அப்படிதான் பண்ணுவார் ஸ்டாலின். அவ்வளவுதான் கொடுப்பேன் சார். ஸ்டாலின் பெருந்தன்மையா இருப்பார் சார். எப்படி லாஸ்ட் நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வந்து 2019ல கொடுத்த சீட் அதே சீட்டு கொடுத்தாருல, 2024ல கொடுத்தாருல, அதே மாதிரி ஆர்ஆர்னு கொடுத்துருவாருன்னு நான் நினைக்கிறேன். எம்பி பதவிக்கு கம்பல்ஷன் கம்மி, எம்எல்ஏக்கு கம்பல்ஷன் அதிகம். கட்சியில் இருக்க கவுன்சிலர் இப்போ பிரியா சென்னை மேயர் எம்எல்ஏ பதவி கேட்குறாங்க. ஆமா, வேளச்சேரி கேட்குறாங்க. அவங்க வேளச்சேரி காங்கிரஸ் தொகுதி அதன் மூலம் இருக்காரு, அங்கே கேட்குறாங்க. இல்லை வேற எங்கேயாவது சேஃப் எம்எல்ஏ சீட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாலின் மேயராக இருந்து முதலமைச்சர் ஆனார், நான் மேயராக இருந்து அட்லீஸ்ட் ஒரு அமைச்சராவது ஆகக்கூடாதா அப்படின்றாங்களா. தப்பு இல்லை, அது அவங்க நல்ல அரசியல் எல்லாம் ஆசைப்படுற தப்பு கிடையாது. அவங்க நல்ல யங்ஸ்டர், அவங்க நல்ல திறமையானவங்க யங்ஸ்டர், நல்ல 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 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரமோஷன் நிறைய பேர், கவுன்சிலர்லாம் எம்எல்ஏலாம் எம்பி, அப்படி அதுதான் ரூட் போகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நிறைய பேர் டிஎம்கே கட்சிக்காரனுக்கே எம்எல்ஏ பதவி கொடுக்கணும். போன தடவை எம்எல்ஏ பதவி கொடுக்காம எவ்வளோ பேர் கோவப்பட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? உள்கட்சியில் வந்து போரா வெடிச்சது, ஸ்டாலினுக்கு எதிராக போரா வெடிச்சது. அப்புறம் ஒரு மாதிரி எல்லாம் வாரியம் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லி இந்த வாட்டி வாரியம் கொடுக்கல, எந்த வாரியமும் போடல. நீங்கள் பெரிய வாரியம் ஒன்றும் போடல. அதனால் கட்சிக்காரன் கடுப்பில் இருக்கான். கட்சிக்காரன் வேலை செய்யணுன்னா 200 சீட் கொடுத்தா தான் உண்டு. 100 சீட்டு 120 சீட்லாம் போட்டு கட்சி வேலைக்கு ஆகாது. ஸோ ஸ்டாலின் சொல்லிட்டு அந்த 200 சீட் போட்டி போட போகிறோம், 34 என்ன ஒன்றுமே எடுத்துக்கோங்க, ஆளுக்கு 5 10 எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிருக்கார். அவர் கணக்கு பிரகாரம் இப்போ எவ்வளோ எதிர்கட்சி இருக்குது, மொத்தம் 40 சீட் இருக்குது, அது 32 குறைக்கிறார். அவ்வளோதானே. எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 80 சீட், 8 சீட்டு 10 சீட் குறைய போகுது, அவ்வளோதான் குறைய போகுது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. திமுக 200 சீட் போட்டி போடுவானே கண்டிப்பாக. ஏன்னா இந்த வாட்டி அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களா, ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்குது. ஸோ 100 சீட்டாவது அடி வாங்கும், 80 சீட்டாவது அடி வாங்கும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. மெஜாரிட்டி ஆட்சி அமைக்கணும், அட்லீஸ்ட் மைனாரிட்டி ஆட்சியாவது அமைக்கணும்னா 200 போட்டி போட்டால் தான் ஒரு 120 130 வந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி அவங்க கணக்கு. ஏன்னா ஐபி ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே அகேன்ஸ்டாக இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க எடுத்த சர்வேவும் அப்படி தான் இருக்குது, சபரீசன் எடுத்த சர்வேவும் அப்படி தான் இருக்குது. உள்ளே வெளியில் சொல்ல மாட்டாங்க. உள்ள சபரீசன் சர்வே வந்து 100 to 110 120 மேக்ஸிமம் போகாதுன்ற மாதிரி தான் வருதான். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சிடலாம், அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஸோ பிலோ 100 போனால் தான் கஷ்டம். ஆகவே இது இந்த மாதிரி ஒரு சிக்கலில் வந்திருக்கும் பொழுது பாமக வந்து திமுக போகிறது ரூல்ட் அவுட்டு. ஆனால் டாக்டர் ஐயாவுக்கு இன்னும் ஒரு சின்ன மனசில் ஒரு நப்பாசை, திமுக கதவு திறக்கமான்னு காத்துட்ருக்காரு. அவர் ஒரு கண்டிஷன் போடலாம், எம்பி பதவி இல்லாட்டி கூட பரவாயில்ல என் பையனுக்கு, எங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு ஒரு 20 சீட் கொடுக்கணும். கொடுக்க வேண்டியதுன்னா ஸ்டாலின் கொடுக்க வேண்டியதுலாம் கொடுக்க முடியாதுன்னு தரோம். அதெல்லாம் எங்களுக்கு வழக்கமே கிடையாது. நீங்கள் நின்னீங்கன்னா ஜெயிக்க வச்சு காட்டுறோம். சிபிஎம்க்குலாம் கொடுத்தாங்களே சார். சிபிஎம் அவங்க சிபிஎம்க்கு எதிர்பார்க்கறது வேற, அந்த மாதிரி இவங்க எதிர்பார்க்க 100 மடங்கு எதிர்பார்க்குறாங்க. 25 கேட்டாங்க, 250 300 500 கோடியெல்லாம் கேட்டால் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு ஸ்டாலின் ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு பண்ணுறது நியாயம்தான். ஸ்டாலின் ஜெயலலிதா சஃபேர் தியேட்டர் பில்டிங் கொடுத்தா எல்லா சஃபேர் தியேட்டர் பில்டிங் கொடுப்பாங்களா? ஜெயலலிதா சஃபேர் தியேட்டர் பில்டிங் கொடுத்தாங்க,
எடுத்துக்கங்கன்னு தானமாக அந்த மாதிரி பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதனால் இப்போ வந்து கட்சி உடையுமா உடையாதாங்கிறது டாக்டர் அன்புமணி கையில் தான் இருக்குது. ஓகே சார், அன்புமணிக்கான பிஜேபி கூட்டணிக்கு போகணுங்கிற ஆசை இருக்கா? கண்டிப்பாக அவரை அடுத்த மத்திய அமைச்சராக வரதுக்கு அந்த ரூட் தான் சரின்னு பார்க்குறாரு. சார் எப்படி சார் எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு எப்படி சார் மத்திய அமைச்சர் ஆக முடியும்? இல்லை, எம்எல்ஏ எலெக்ஷனில் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் என்டிஏல இருந்தீங்கன்னா உங்களை வேற ஏதாவது மாநிலத்திலேருந்து எம்பி ஆக்கி மந்திரி ஆக்குறேன்னு சொல்லிட்டாராம். அண்ணாமலையே எம்பி ஆக்கல, அண்ணாமலை வேண்டான்ட்டார். இவங்கள ராமதாஸ் எம்பி ஆக்கி அண்ணாமலை வேண்டான்ட்டார். அண்ணாமலை எப்போ நினைச்சிருந்தா மத்திய மந்திரியாக இருக்கலாம், வேண்டான்ட்டார் அவர். அண்ணாமலை எந்த பதவியுமே வேணாம் எனக்கு, நான் முதல்ல தமிழ்நாட்டில் ஜெயிக்க வைக்கிறேன், பாஜகவை ஜெயிக்க வைக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டார். அதுக்கு தான் நயினார் இருக்காரு. நயினார் தலைவர், இவர் கட்சியோட முக்கிய பொறுப்பாளர். ஆக மொத்தம் பாமக வந்து அதிமுக அலையன்ஸ் தான் வந்து ஒட்டி ஃபைனலாக சேரும், கரை ஒதுங்கும் என்பது என் கருத்து. ஓகே சார், அதே போல் இந்த ஏடிஎம்கே பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஜேபிக்கு மட்டுமே ஒரு 40 சீட்டு கேட்பதாக தகவல். அதை வந்து எல்லா மீடியாவும் வந்து அதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 40 கொடுத்துருவாரா எடப்பாடி பிஜேபிக்கு? எடப்பாடியிடம் கேட்கப்பட்டது என்டிஏ அதிமுக இல்லை, என்டிஏ நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம், 100 கொடுங்கன்னு கேட்டாங்களாம். 100? அவர் கிட்டே வராதிங்கன்ட்டாராம். 80ன்னு கேட்டாங்களாம், அதுவும் பதில் சொல்லையா. 60 இப்படி கேட்டே வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன பிளான்னா 40 குறைஞ்சது 40 பாஜக போட்டி போடணும், குறைஞ்சது 40 சீட்ல பிஜேபி 40 சீட்ல 40 to 50 எனிவேர் அந்த ரேஞ்ச். 60 கேட்குறாங்க, 40 போட்டி போட்டால் மீதி 20ல் வந்து மற்ற கட்சிகள்லாம் பிரிஞ்சு கொடுக்கலாம். பாமக 20க்கு எப்படி சார் ஒத்துப்பாங்க? 20க்குள்ள எப்படி ஒத்துப்பாங்க? 20க்குள்ள ஒத்துனாங்க, வேற வழி இல்லை. லாஸ்ட் டைமே ஏடிஎம்கே அதிகமாக சீட் வாங்கினாங்க, 23 சீட் வாங்கினாங்க ஏடிஎம்கே. இந்த வாட்டி வந்து பாமக இந்த கூட்டணியில் இருக்கணும்னா பாஜகவோட கம்மியான சீட்டு வாங்கினா தான் இருக்க முடியும்னு ஒரு ரூல் வந்தாச்சு. இந்த வாட்டி என்டிஏலேயே அதிமுக அடுத்தபடியாக அதிகமான எண்ணிக்கையில் போட்டி போட போகிறது பாஜக தான், அது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அண்ணாமலை சொல்லிட்டாரு, அந்த டெல்லியும் ஒத்துக்குச்சு. ஸோ 3வது இடம் தான் டாக்டர் அன்புமணி கொடுக்கப்படும், அன்புமணிக்கோ ராமதாஸ்க்கோ வாட்டவர் யார் கொடுக்கப்படும். 4வது இடம் மற்ற கட்சியில் அவங்களாம் ஒன்றும் பெருசு இல்லை, ஒரு 2-3 சீட்டு கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. ஸோ இந்த 60ல் வந்து 40 போச்சுன்னா 15 வந்து பாமகவும் மீதி 5 மற்றவங்களுக்கு கொடுக்குறான்ற மாதிரி ஒரு கணக்கில் இருக்கிறத கேள்விப்படுறோம். ஓகே, ஆனால் பிஜேபி வந்து குறைஞ்சது ஒரு 40 தொகுதிக்கு குறையாம போட்டி போடுவாங்க. கண்டிப்பாக 40 குறைஞ்சி தொகை கம்மியெல்லாம் போட்டி போடுவாங்க. 60 எதிர்பார்க்குறாங்க, 60 கிடைக்கிற கஷ்டம், 40 செட்டில் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதான் கூட்டணி உருவாயிருக்கு. சீட் ஷேரிங்லாம் வந்து எப்போ இந்த வருஷத்துக்குள்ள முடிச்சிருவாங்க இல்லை வந்து அடுத்த வருஷம் இழுத்துட்டு போக? சீட் ஷேரிங் இவ்வளோ சீக்கிரம் முடியாது, ஆனால் தொகுதி ஐடென்டிஃபை பண்ணுறதெல்லாம் ஜூனில் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பிஜேபி ஆரம்பிச்சிடும். எந்த தொகுதி என்ன, யார் சேஃப் தொகுதி, இது ஒரு இன்ஃபார்மலாக பேச்சுவார்த்தை. ஃபைனலாக பண்ண போகிறது டெல்லி தான் பண்ண போகிறது. இவங்களுக்கு ஒன்றும் எந்த வாய்ஸும் கிடையாது, டெல்லி தான் முடிவு பண்ண போகிறது. ஆனாலும் எனக்கு இந்த சீட்டை கொடுங்க, அந்த சீட்டை கொடுங்க, எல்லாம் துண்டு விரிக்கிறாங்க. போய் எங்கே பாஜக பீப்புளெலாம் அதிமுக அளவுக்கு துண்டு போடுறாங்க. எனக்கு இந்த ஊர் கொடுங்க, இந்த ஊர் கொடுங்க, அது கொடுங்க, வேளச்சேரி கொடுங்க, மயிலாப்பூர் கொடுங்க, அது கொடுங்க. ஏன்னா மயிலாப்பூர்லாம் எப்பவுமே பிஜேபியோட ஒரு ஓட் பேங்க் ஏரியா. அங்கே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் மைத்ரேயன் இருக்காரு, அவர் எப்படி விடுவார்? அவர் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தார், அவர் எம்பியா இருந்தார். நட்ராஜ் இருக்காரு, பிஜேபி நட்ராஜ், அவர் கேட்பாரு. அவங்களெல்லாம் மீறி அதிமுக கொடுக்க முடியாது. அதனால இந்த மாதிரி சேஃப் சீட் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த மயிலாப்பூர், அதே போல வந்து வேளச்சேரி தொகுதிக்கு சரியான போட்டி இருக்கு போல இருக்கே சார் பாஜகக்குள்ளேயே. வேளச்சேரி கராத்தே தியாகராஜன் எதிர்பார்க்கிறார். கராத்தே வந்து வேளச்சேரியில் அவர், ஏன்னா அவர் வீடு அடையாறுல இருக்கு, கிட்டக்க அவர் அடையாறு வேளச்சேரியில். சூர்யா அவர்களும் வேளச்சேரி, சூர்யா முதல்ல வேற எங்கோ ட்ரை பண்ணாரு, அங்கே புடினு இங்கே வந்திருக்காரு, சூர்யா வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு சீட்டு ஒரு தொகுதினா 4 பேர் 10 பேர் கேட்கறது இருக்காது, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அல்டிமேட்டாக தலைமை தான் முடிவு பண்ணணும், யாருக்கு செல்வாக்கு அதிகம், யாருக்கு காஸ்ட் கம்யூனிட்டி ஃபீலிங்கு, அந்த 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 பல்வேறு பேராமீட்டர்லாம் இருக்குல்ல. ஒரு கேண்டிடேட்டை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி பல்வேறு அளவுகோல்கள் இருக்குது. அந்த பல்வேறு அளவுகோல்கள் அடிப்படையில் ஒரு தேர்வு செய்யப்படுவார். இல்லாதவங்களுக்கு அடுத்த வாட்டி கொடுக்கப்படும், வேற எங்காலும் கொடுக்கப்படும். அந்த மாதிரி தான், அப்படி தான் நான் நினைக்கிறேன் சார். அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி ரொம்ப கலகலத்து போயிருச்சுன்னு சிதம்பரமே சொல்லியிருக்காரே சார். சிதம்பரத்துக்கு என்ன கோவம்னா, அவரையும் அவர் பையனையும் ராகுல் காந்தி மதிக்கிறது இல்லைன்னு மதிப்பாரு. ஏன் இந்திரா காந்தியோட டிரான்ஸ்லேட்டராக இருந்தாருங்க அவரு. சிதம்பரம் இந்திரா காந்தியோட டிரான்ஸ்லேட்டராக நான் அறிவேன். 1977 எமர்ஜென்சி முடிஞ்சு நம்ம ஜிகே மூப்பனார் தலைவராக போட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம், ஒன்றுபட்ட காங்கிரஸ். அப்போ வந்து ஒன்றுபட்ட காங்கிரஸ் அந்த இந்திரா காந்தியோட 1977 அண்ணா யூனிவர்சிட்டி நடந்தது. அதில் வந்து
இந்திரா காந்தி ஸ்பீச்சை டிரான்ஸ்லேட் பண்ணது பி சிதம்பரம். அவ்வளோ வருஷமா கட்சியில் இருக்காரு அவர். சார் ப சிதம்பரத்துக்கு மரியாதை இருக்கு சார், அவர் பையனுக்கு தான் சார் மரியாதை இல்ல. ப சிதம்பரத்துக்கு மரியாதை இல்லைன்னு ஃபீல் பண்றாரு. அப்படியா? ஆமா, அவருக்கு மரியாதை முன்ன மாதிரி மரியாதை போச்சு. அவருக்கு மரியாதை இருக்குங்கிறதுனால தான் வந்து காரைக்குடி தொகுதி அவர் பையனுக்கு கொடுத்துருக்காங்க திமுக. அது சண்டை போட்டுனா வாங்க வேண்டியிருக்கு. ஒரு தடவை சண்டை போட்டு வாங்க வேண்டியிருக்கு. அவங்களே கொடுக்கலையே. ஒரு தடவை இவர் போய் சோனியா காந்தியை பார்த்து சோனியா காந்தி பையன்கிட்ட சொல்லி அந்த அந்த ரூட்டில் தான் போறாரு. இஸ் க்ளோஸ் டு சோனியா காந்தி. ஏஜ் வைஸ் அவருக்கு 80 ஆயிடுச்சு. எப்படிங்க யங்ஸ்டரோட ராகுலோட ஏஜ் சமமாக இருக்க முடியும்? அதனால் சோனியா காந்தி அம்மாவுக்கு ரொம்ப லாயலிஸ்ட். சிதம்பரம் வந்து காங்கிரஸ் லாயலிஸ்ட். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இந்திரா காந்தி காலத்துலேருந்து ராஜீவ் காந்தி காலத்துலேருந்து சோனியா காலத்துலேருந்து ராகுல் வரைக்கும் அவர் காங்கிரஸ் லாயலிஸ்ட். அவர் காங்கிரஸ்னா உயிர் அவருக்கு. அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவர் வாயாலே பாஜக தான் பெரிய கட்சின்னு வந்துடுது. இந்தியாவிலே பெரிய கட்சி பாஜக தான். இண்டி கூட்டணி ஃபெயிலியர் ஆகிடுது. இண்டி கூட்டணி ஒன்றுமே பண்ணல. இது யாரை தாக்குறாருன்னா ராகுல் காந்தியை தாக்குறாரு. ஏன் ராகுல் காந்தி தாக்கணும்? ராகுல் காந்தி ஏன் தாக்குறாரு? ராகுல் காந்தி இன்எஃபிஷியண்டாக இருக்கான்னு ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு அவர் 80 வயசில் சுறுசுறுப்பாக இருப்பார் சிதம்பரம். ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண மாட்டார், ஓடிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் மேன் அவர். இந்த வயசில் நான் ஓடுறேயா 80 வயசில், இவர் 50 கூட அல்ல இப்படி ஜாலியாக இருக்கார். ஒரு எந்த விதமான பொறுப்பு இல்லாமல் இருக்காருன்னு ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னாராம். நான் ஓட்டுற ஓட்டம் கூட அவர் விட மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி இருக்காரு, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல். இண்டி கூட்டணி ஓட்டுறாரா? பையன் ஆக்டிவா இருக்காரு. ஏதோ எங்க போறாரு பண்றாரு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எங்க ஹோட்டல் போறாரு, நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பாக்குறாரு, பசில் வந்து சால்வ் பண்ணிட்டு ஏங்க ஒரு எம்பி வந்து பொறுப்பெடுக்கிறதுக்கும் கட்சி தலைவர் பொறுப்பெடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஒரு எம்பியால் என்ன ரோல் பண்ணணும்னு அந்த ரோல் தான் பண்ண முடியும். கட்சி தலைவர் அப்படி இல்லை. இவர் சிதம்பரத்துக்கு என்னன்னா ராகுல் காந்தியை ஏன் இண்டி கூட்டணி அடுத்த லெவல் கொண்டு போல. இவர் இண்டி கூட்டணியோட அன்டிக்ளேர்ட் பிரசிடென்ட் ஆயிட்டார். ஆமா, இவர் இண்டி கூட்டணியோட தலைவர், ஒப்புக்கொள்ளப்பட்ட தலைவர் ஆயிட்டார். அந்த தலைமை பொறுப்பு எடுத்து பண்ணீங்களா? காங்கிரஸ் தலைமை பொறுப்பை எடுத்து குட்டிச்சவர் பண்ண மாதிரி இந்தி கூட்டணி தலைமை பொறுப்பு குட்டிச்சவர் பண்றீங்களான்னு அவருக்கும். காங்கிரஸ் தலைமை குட்டிச்சவர் பண்ணீங்க. இங்கே வந்து என்ன பண்ணோம், மாதம் எல்லா தலைவர்களும் போய் பார்த்து, மம்தா பானர்ஜியை பார்த்து, அகிலேஷ் யாதவ் பார்த்து, ஸ்டாலினை பார்த்து, எவ்ரி மந்த் மீட்டிங் போட்டு கூப்பிட்டு ஒரு உயிர் உள்ளதா வச்சுக்க வேணாமாங்கிறார். உருப்படியா பண்றாரு சார். ஸ்டாலின் பிரமாதமா பண்றாரு. ராகுலோட 100 டைம் பெட்டரா பண்றாரு. எல்லா சிஎம் லெட்டர் போட்டுருக்காரு. அவர் வந்து கலைஞரோட குட்டி 8 அடி பாஞ்ச, அம்மா 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயமாங்க. ஸ்டாலின் 32 அடி பாயிறாரு. எல்லா சிஎமோட பக்கெட் ரேப்போல இருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரேப்போல இருக்காரு. நல்லது காரியமா கேட்டா சவுத் இந்தியன் சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் கான்க்ளேவ் வராங்க. அந்த அளவுக்கு நேஷனல் லெவல்ல பிரபலம் ஆயிட்டு வர்றார் ஸ்டாலின். அது உண்மை. அது பிடிக்கிறதோ பிடிக்கும், அது வேறு. அவரை கண்டா பிடிக்காம அது வேறு விஷயம். மறுக்க முடியாத உண்மை என்னன்னா அகில இந்திய லெவலில் ஸ்டாலின் பிரபலம் ஆகிட்டு வர்றாரு. அந்த பிரபலமே நாளைக்கு அவர் கட்சிக்குள்ள ஏதாவது கஷ்டங்கள் வந்தால் அகில இந்திய குரல் வரத்துக்கும் அது சௌரியமா இருக்கும். அதையும் பார்க்கணும். நீங்கள் கட்சியில் பிரச்சனை வருது, ஆட்சியில் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அகில இந்திய அளவு எல்லா கட்சியும் அவருக்கு சப்போர்ட்டாக வரும். அதுக்கு பிளான் பண்ணி தான் பண்ணுறாரு. சூரியன் கொண்டு போய் சும்மா ஆடாது. சும்மா அவனும் எல்லாரையும் ஒரு ரேப்போர்ட்டில் வச்சுக்கிறது காரணம் நாளைக்கு பாஜக வழி ஏதாவது தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்கும் தொல்லையை ஒரு கொடையாக காப்பாற்றுறதுக்கு அவங்களுடைய ஷீல்டு மாதிரி வச்சுக்க பார்க்குறாரு. டாஸ்மாக் ரைடு இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய்கிட்டு இருக்கு. இதை வந்து திமுக தலைமை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க? மிக முக்கியமான துறை டாஸ்மார்க்கு. அங்கேயே வந்து இடி கை வச்சாச்சு. டாஸ்மாகுடைய எம்டி விசாகனை வந்து விசாரணைக்கெல்லாம் கூட்டு போயிருக்காங்க. பல முக்கியமான தலைகளும் சிக்கியிருக்காங்க. இது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக சார் வாய்ப்பு இருக்கு? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விசாகன் அப்ரூவராக மாறிட்டார்னு கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் யூஸ் தெரியல. கன்ஃபார்ம்டாக தான் வந்தது விசாகன். ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் கட்சிக்காரன் இல்லைம்மா. இப்போ செங்கோட்டையனோ முத்துசாமியோ செந்தில் பாலாஜியோ நீங்கள் மிரட்டி தலைமைக்கு எதிராக வாங்க முடியாது. ஸ்டாலினுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் விட மாட்டாங்க கட்சிக்காரங்களாம். ஸ்டாலின் மேலே உயிரே வச்சுருக்காங்க. என்னை சிட்டிபாபு அப்படி தான், என்னை அடித்து கொலை பண்ணு, ஸ்டாலினை ஒன்றும் பண்ணாதுன்னு ஜெயிலில் பண்ணார். சென்ட்ரல் ஜெயிலில் மிஸ்ஸா எமர்ஜென்சி போது. அந்த மாதிரி லாயலிஸ்ட் தான் டிஎம்கே ஒர்க்கர்ஸ் எல்லாம், மந்திரிகளும். நாளைக்கு எந்த மந்திரி உள்ளே போட்டால் கூட வச்சுங்க, ஸ்டாலின் பேர் சொல்ல மாட்டான். ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்படி இல்லை. உங்கள் லாயலிஸ்ட்டு போலீஸ் வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் தான் இருக்கும். கூட்டு போயிட்டாங்க, போலீஸோ சிபிஐயோ என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ இடியோ கூட்டு போயிட்டாங்கன்னா அப்படியே பல்ட்டி அடிச்சிடுவாங்க. அவர்கிட்டே எல்லாம் வந்துடுதுன்னா இது வந்து பிரச்சனை வேறு லெவலில் போகுது. இப்போது டைரெக்டாக ஸ்டாலின் ஃபேமிலியை நம்ம குறை சொல்ல போகிறதில்ல. ஸ்டாலினோ துர்காவோ உதயநிதியோ இல்லை இன்வால்வ்டாக இல்லையா நமக்கு தெரியல. முத்துவோட பேத்தியோட கணவர் தான் ஆகாஷ் பாஸ்கர். ஸோ இன்டைரக்டாக நீங்கள் வந்து ஸ்டாலின் குடும்பம் எஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாமே தவிர டைரெக்டாக சொல்ல முடியாது. இன்டைரக்டாக ஆயிருக்கலாம்.
அது சி.கே. ரங்கநாதன், சி.கே. ராஜ்குமார்னு ஒருத்தர் இருந்தார், வெல்வெட் ஷாம்பு, அவரோட பிரதர். சி.கே. குமாரவேல் இது கடை வச்சு நேச்சுரல் கடை வச்சிருக்காரு, அவரோட பிரதர். அவங்க 4 பேர் அண்ணன் தம்பி. அவங்க கடலூர் அவங்க. அவரோட முதல் மாப்பிள்ளை வந்து விக்ரமோட பிள்ளைய கொடுத்தது. ஆமாம். 2வது மாப்பிள்ளை தான் இந்த ஆகாஷ். அவர் ரொம்ப பை நேச்சர் இது வெரி ரிச் மேன், ரொம்ப சாஃப்ட் மேன். எங்கேயுமே டிஎம்கேன்னு காமிச்சிக்க மாட்டார். ரங்கநாதன் வந்து எங்கேயுமே கட்சி சார்பாகவோ ஏதோ கட்சி கலைஞருக்கவரும் போய் பார்ப்பார், தாத்தான்ற மரியாதையில் பார்ப்பாரே தவிர மற்றபடி ஒன்றும் கட்சி சார்பாக எந்த மீட்டிங் கலந்துக்க மாட்டார். அவர் பேர் தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்கே தவிர ஸ்டாலின் பேர் டைரெக்டாக இன்வால்வ் ஆகலை. ஆனால் எப்படி நடவடிக்கை போகிறது நமக்கு தெரியல. இதில் வேறு ரீதேஷ் வேறு காணாமல் போயிட்டு தான் சொல்கிறாங்க, ஊரில் இல்லைன்றாங்க. நம்ம வந்து இது வந்து நான் உடனடியாக அவசரப்பட்டு ஸ்டாலின் குடும்பம் தான் இது காரணம், ஸ்டாலின் குடும்பம் உடனே கைது, அந்த மாதிரிலாம் பேச தயாராக இல்லை. என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைட் நடந்திருக்கு, விசாகனை பிடிச்சிருக்காங்க. அவர் அப்ரூவராக மாறுவாரா இல்லையாங்கிறது கூடிய சீக்கிரம் தெரியும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னங்க நம்ம பார்த்துட்டு பேசணுமே தவிர நம்ம உடனே எடுத்த உடனே வந்து ஸ்டாலின் குடும்பமே கைது, ஸ்டாலின் குடும்பம் தான் இதில் இன்வால்வ்னு பேசுறது வந்து முட்டாள்தான் நினைக்கிறேன். சார், தமிழ்நாட்டில் ஒரு 4 கார்னர் கான்டெஸ்ட் இருக்குது இப்போ வரைக்கும். அதாவது திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர், விஜய். இந்த 4 கார்னர் கான்டெஸ்ட்டை எப்படியாவது 3 கார்னர் கான்டெஸ்ட்டாக மாற்றணும்னு பாஜக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு சீமான் சொல்லிட்டாரு, நான் தனித்து தான் போட்டி போடுவேன்ட்டாரு. கூட்டணிக்குள்ளே இருந்து விஜய்க்கு வருவார் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையில் வந்து பாஜக தரப்பு தமிழிசை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சீமான் சொல்லிட்டாரே சார், நான் வந்து தனித்து தான் போட்டி போடுவேன்னு. யாருமே கூட்டணியை வச்சுப்பேன்னு இப்போ இந்த நேரத்தில் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். தேர்தலுக்கு முன்பு தான் சொல்லுவாங்களே தவிர இப்போ சொன்னால் கட்சியோட வேல்யூ போயிடும். ஓகே, அந்த வேல்யூங்கிறது கட்சிக்கு முக்கியம். அந்த வேல்யூ எப்போ வரும்னா, சீமானுக்கு தெரியும் அவர் கட்சி இந்த இன்னொரு 4 தேர்தலில் முதலமைச்சராக முடியாது அவருக்கு தெரியும். அவருக்கு வாய்ப்பு உண்டு. 20 இயர்ஸ் கழிச்சு வாய்ப்பு உண்டு. அது வரைக்கும் அவர் பொறுத்துக்கலாம், கட்சிக்காரன் பொறுத்துக்க மாட்டான். கட்சிக்காரன் பார்க்கலாம், பக்கத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எம்எல்ஏ எம்பி ஆகிட்டு இருக்கா, நம்ம ஒன்று கவுன்சிலர் விட ஆலையா சார் அப்படின்றாங்க. ஸோ சீமானுக்கும் பாஜகவுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டும் சாஃப்ட் இந்துத்துவா தான். அது இல்லாமல் அவர் தமிழ் தேசியம்ன்றாரு, அது தமிழ் தேசியத்தை பாதி வந்து அது டைல்யூட் வெர்ஷனை இங்கே பிஜேபி ஒத்துக்குது. ஸோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ். அது அவங்க 2 பெரியார் திட்டுறா, இவரும் பெரியார், டிஎம்கே திட்டுறாங்க. 2 பேருக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு சீமான் பாஜக கூட்டணியில் வருவார். இப்போ இல்லை, தேர்தலுக்கு 2 மாதம் முன்னாடி எல்லாத்தையும் மறந்துட்டு சைன் பண்ணிட்டு வந்துடுவார்னு தோணுது. ஓகே சார், பார்க்கலாம் சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசி நன்றி சுவாமி சார். நன்றி.